ஹலோ ஃப்ரெண்ட், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். கொஞ்சம் ஜாமான் வேண்டாதாச்சு. ஒரு கஸ்டமர் வந்து மறுநாள் கேட்டிருந்தாங்க. இது ஜோடி ஒன்று, இது எக்ஸ்ட்ரா ஒன்று கேட்டிருந்தாங்க. அவங்க வீட்டில் இது மட்டும் இருக்குது. இது இல்லாதனால எக்ஸ்ட்ரா வாங்கியாச்சு ஒரு கஸ்டமருக்கு. இது ஜார் பூஸ், ஜார் சாஃப்டிங், பின்ன வந்து பெரிய பெரிய ஃபேன் வந்துருக்கு 4-5 ரிப்பேரிங்க்கு. அதில் எல்லாமே பிளேடு உடஞ்சிட்டு. இது கராட்டா பிளேடு. ஓகே, ஃபேனை காட்டுறேன்னா 1 2. இது வந்தோடனே நான் தினம் எதுக்கு சாமான்லாம் செக் பண்ணுறேன்னா, இவர் வாங்கும் போது அவர் கொடுக்காங்கன்னு கையில் கொடுத்த உடனே பொதிஞ்சு தான் வாங்கிட்டு வந்துடுவார். 10 சொல்லிவிட்டு 8 தந்துடுவாங்க. என்றைக்குமே யாரும் கூட தந்ததெல்லாம் குறைச்சி தந்துடுவாங்க. அதெல்லாம் செக் பண்ணுவேன் நான். இது 10, இது 10, இது 10, 2 4 6 8 10. ஆனால் எண்ணி தான் எடுத்து வைப்பேன். நம்ம ஒன்றுமே சும்மா வராது, எல்லாம் பணம் கொடுத்தா வாங்குறோம். இவர் அவசரம் ஓடி வந்துடுவார். எண்ணியாச்சு. இங்கே பாருங்க, இந்த ஃபேன் வந்துருப்பாருங்க. 3 ஃபேன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபேனுக்கு ஒரு பிளேடு, இந்த ஃபேனுக்கு ஒரு பிளேடு, இதுக்கு பிளேடு இருக்குது. இது 3 செயிஞ்ச பின்னாடி நமக்கு இந்த பிளேடு நிற்கிது பார்த்தீங்களா? இப்படி தான் அது வரும். அது பிளாக் கலர், ரெட் கலர் தான் டிஃப்ரெண்ட். இப்போ இந்த வயரில் வந்து இந்த 2 2 பின்னும் கனெக்ட் பண்ணணும். அந்த ஃபேனுக்குள்ளே தான் இது. வயர் பார்க்க அவ்வளோ தடியில் இருக்குது. ஆனால் உள்ளே வெளியே கோட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்களா? அதுக்குள்ளே இந்த இந்த சொல்ல கம்பி இவ்வளோ மெலுசாக இருக்குது. நம்ம போய் கடையில் போய் தடி ஒயராக கொடுமான்னு கேட்போம், கொடுத்துருவாங்க. ஆனால் சிலவங்களுக்கு அது உள்ளே எவ்வளோ மசாலா இருக்குது, எவ்வளோ வந்து பொருள் இருக்குது நமக்கு தெரியாது. பார்த்திங்களா? இவ்வளோ நூல் மாதிரி இதாக இருக்குது. அதனால் அதுக்கு 2 பின் போட்டால் போதும். இதை விட தடி ஒயர் வந்தால் கண்டிப்பாக 3 பின் போடணும். நம்ம பெருசு வந்த உடனே உட்காந்துட்டு ஒரு பாட்டில் தண்ணி ஒரு நேரத்தில் குடிக்காங்க. எவ்வளோக்கு ஜாமான் வாங்கணும், எவ்வளோ கடை வச்சுட்டு வந்திருக்கேன், எவ்வளோ மிந்தி உள்ளதுன்னு கடை பார்க்க ஆரம்பித்தாச்சு. சில கடையில் வந்து எங்களை நம்பி கடன் கொடுப்பாங்க, சிலவங்க கடன் கொடுக்கறது இல்லை. நான் உடனே இதில் எழுதிடுவேன். செலவு எவ்வளவு, வரவு எவ்வளவு, கூகுளில் எவ்வளோ வருமானம் வந்திருக்கும். உடனே டெய்லி இது இப்படி எழுதி வச்சுருவேன். காலையிலேருந்து 50 ரூபா தான் போனி ஆகிருக்கு. கூகுள் ஒன்றும் வரல. அதில் நம்ம கொஞ்சம் ஒயர் கனெக்ஷனை பண்ணிடலாம். இது ஒன்று பிரித்து வச்சாச்சு, ஒன்று பிரிக்காமல் வச்சுருக்கு, எல்லாம் கலட்டி வச்சுருக்கு. கனெக்ஷனை கொடுத்துடலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இன்றைக்கி நாங்கள் என்ன வேலை செய்கிறோம் அதை தான் நான் காட்டுறேன். நீங்கள் நினைக்கலாம், இன்னும் நீ 2 பின் கனெக்ஷன்லாம் காட்டுறீன்னு. இதுவும் எங்கள் தொழில் தான். நாங்கள் செய்கிற தொழில் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நம்ம 2 பின் வந்து செட் பண்ணியாச்சு. இன்னொன்று அதே மாதிரி ஓப்பன் பண்ணி செட் பண்ணிடலாம். ஸ்க்ரூ லேசாக லூஸ் பண்ணிக்கிட்டாலே யாருமே லேடிஸ் கூட செஞ்சிடலாம். லகனாக்குனே அவன் கையில் பட்டுட்டு அவருக்கு இந்த முடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த வயர்லாம் கையில் வந்து பயங்கரமாக குத்தும். இதுக்குள்ளே உள்ளே விட்டுட்டு இந்த இதெல்லாம் நீங்கள் நினைக்கலாம் சின்ன மேட்ருன்னு. இந்த சின்ன மேட்ரெலாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நீங்களே எலக்ட்ரிஷியன் கொடுக்காம கூப்பிடாம நீங்களவே இதை எடுத்துக்கிட்டு எலக்ட்ரிஷியன்ட்ட போகாமல் நீங்களே கனெக்ட் பண்ணலாம். அதனால தான் காட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்களாம் நினைக்கிறது ரொம்ப பெரிய மேட்ரு. அது பெரிய மேட்ரு இல்லை, சின்ன மேட்ரு தான். அந்த சின்ன மேட்ரு உங்களுக்கு தெரியாமல் போயிடக்கூடாது தான் இதெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கேன். பெரிய மேட்டரெலாம் நமக்கு தெரியுதோ தெரியல, சின்ன சின்ன விஷயம் நம்ம கண்டிப்பாக கற்று வச்சுக்கணும் வீட்டில். இது 2 பின் கிட்டு போச்சு, 3 பின் கிட்டு போச்சு, நம்மளே போய் கடைக்கு போகணுமா, இந்த மாதிரி 2 பின்னை வாங்கிட்டு வந்தோமா, இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஓப்பன் பண்ணி மாட்டணுமான்னு இருக்கணும். இப்போ எதுவும் அழகாக கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அது நல்லா டைட் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்க்ரூவை. இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்க பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வயரை போட்டு மேலே அதை கேப்ஸு செட் பண்ணி இப்போ அழகாக உட்காந்துட்டு இதையுமே மேலே வச்சு கனெக்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு சோழி. இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு, ஸ்க்ரூ ட்ரைவர் இல்லைன்னா நடக்கும். இந்த மாதிரி டெஸ்டர் எப்போ வீட்டில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எப்போவுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாகும் வீட்டில். பார்த்திங்களா? இதெல்லாம் ஒரு வீடியோன்னு நினைக்காதீங்க, இதுவும் ஒரு வீடியோ நினச்சா நமக்கு நல்லது. டூப்லாம் கட் பண்ணுறது பெரிய மேட்ரே கிடையாது. ஒரு பிளேடு மாதிரி வச்சு மேலே ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடை போட்டுக்கிட்டு அந்த கோடு போன உடனே நம்ம ரோடு போட்டுடலாம். இப்படி லேசாக கையால் இப்படி இழுத்து அந்த வயர் வந்து வெளியே வந்துடும். அவ்வளோதான். இதை கத்தி எடுக்கணும், கோடால் எடுக்கணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி பிளேடு இருந்தாலே போதும். பின்ன இதை கட் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான், முடிஞ்சுது சோழி. ஏன்னா நாங்கள் கடை வச்சுருக்கனால வேலை பார்க்குறோன்னா இப்படி திங்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். வீடாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வைக்க வேண்டியது என்ன விஷயம் தெரியுமா? கட்டர் பிளேடு, பின்ன வந்து நம்ம டெஸ்டர், ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர், ஒரு குக்கர் மூடி. நம்மளுக்கு லூஸ் ஆகிட்டாலும் வச்சு உடனே வந்து நம்ம டைட் பண்ணிடலாம். கரண்ட்டு போயிட்டா போலியா, இருக்கா இல்லையா, வந்துட்டா வரலையா, எவ்வளோ பவருக்கு இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இதை இந்த மாதிரி வயர்லாம் கட் பண்ணுறது பக்கடம். இது வந்து 10 குரடுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாம் சின்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லாத வீடியோன்னு நினைக்காதீங்க.
பெருசாக தான் பார்க்கணும் இல்லை, நம்ம வீட்டு உபயோகத்துக்கு நம்ம என்னென்ன செய்யணும், ஏது செய்யணும், சின்ன சின்ன விஷயத்துக்கு 150 கொடுத்து எலக்ட்ரிஷியனை கூப்பிடணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி வேலை நம்மளே தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ஆண்கள் தான் செய்யணும் அவசியம் இல்லை, பெண்களும் செய்யலாம். செஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம 10 ரூபா மிச்சம் நமக்கு மிச்சம் வரும். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதை போல் ஒரு வீடியோவில் இதை போல் இல்லைனாலும் ஏதோ ஒரு வீடியோவில் உங்களை நான் பார்க்க வரேன் உங்கள் வீட்டுக்கு. சரிங்களா? கதவு திறந்து வைக்கிறீங்களோ இல்லையோ, மொபைல் நெட்டை போட்டு வைங்க. நட்டான்னு வந்து எப்பவும் லேட்டாக வந்தாலும் லேட்டாக வருவேன். டேட்டா பை பை, லவ் யூ. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் தடவை பார்க்குற மாதிரி இருந்தால் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. டேட்டா பை பை, லவ் யூ, see you. செட படன்னு பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களோ? சிரிக்க மாட்டேங்கிற உம்முன்னு பேசுகிறேன்னு நினைக்கிறேன். சிரிப்பே வர மாட்டேங்குது. பழகி போச்சு, பழக்க தோஷம். சப்போர்ட் பண்ணுங்கள்.